வணக்கம். முருகன், கருமை ஆசிரியர், எஸ்கே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மாத்தூர். இன்னும் அரசு பள்ளியினுடைய கல்வி ஆசிரியர் ஆட்சிமார். என் பேர் சரோஜினி. நான் வந்து குன்றத்தூர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். என் பேர் வந்து டி சாய்தர்ஷினி. நான் 9Gல படிக்கிறேன். நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். என் பேர் வந்து மார்கஸ்ரீ. மேரி, பிடி அசிஸ்ட், 9th 10th AHM. நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குன்றத்தூரோட 6th to 8th AHM. எஸ் வாசுகி என்னோட பேர். நமது அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜூனியர் என்ஜினியரிங் ஸ்டெம் லேப் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாய் மொபைல்ஸோட துணையோடு அமைக்கப்பட்டிருக்காது. ஸ்டெம் லேப், அதாவது மொபைல்ஸ் மூலயமா ஸ்டெம் லேப் வந்து ஒரு 3 இயர்ஸ்லேருந்து 6th to 9th பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி தராங்க. ஜூனியர் என்ஜினியரிங் ஸ்டெம் லேப் வந்ததுலேருந்து பிள்ளைங்களுக்கு வந்து அறிவியலில் நல்ல ஆர்வம் வந்திருக்குது. முக்கியமாக சயின்ஸில், ஃபிசிக்ஸில், எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் லேப் வந்ததுக்கப்புறமா வந்து ரொம்ப சூப்பராக சோலார் பேனலை வச்சுட்டு அதிலேருந்து அவுட்புட் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ரோபோட் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து செய்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த லேப் போயிட்டு வந்த பிறகு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் எப்பவுமே வந்து ஒரு இமேஜினரியாக தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. வந்து நாங்கள் நிறையா புதுசாக இது பண்ணி நாங்கள் நல்லா ஜாலியாக வந்து நல்லா இது பண்ணியிருந்தோம். நிறையா புதுசாக கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் மேம் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இந்த செம்லாப் கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மாடியூல்ஸ், சென்சார்ஸ், கிளாஸ் இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா அதை பற்றி என்னென்ன நாங்கள் ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டோம். வந்து ஒரு சென்சாரை யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரீட் லைட்டை ஆன் ஆஃப் பண்ணுறது, அப்புறம் வெதர் சேஞ்ச் ஆனால் எப்படி அதை சிக்னல் கிடைக்கிறது, எல்லாமே வந்து சென்சாரை யூஸ் பண்ணி செய்வோன்னு ரொம்ப அருமையாக சொல்கிறா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறதால நிறைய எங்களுக்கு கற்றுக்க முடியுது. இந்த செம்லாப் கிளாஸ்க்கு வரதுனால எங்களோட சயின்ஸ் நாலேஜ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது. எங்களோட ஃபியூச்சருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸாக தான் எங்களுக்கு இருக்குது. இங்கேயே கோடிங் அந்த AI ரொபாட்டிக் சம்பந்தமாக ஆக்டிவிட்டி பேஸில் பிள்ளைகளே வந்து இன்வால்மெண்ட்டோடு பண்ணக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு வந்து ட்ரெயின் அப் கொடுத்தாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற அனைத்து மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்டு நமது பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது. நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ல வின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாத அண்ணா யூனிவர்சிட்டிலையும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அவங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஆர்வம் வந்ததுனா எனக்கு IIT படிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. சென்னையை பார்த்துட்டு நிறைய ரொம்பவே ஈஸ்வராக இன்ஜினியரிங் மூலமாக நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் நல்லா ஸ்டெம் லேபில் வந்து நல்லா டீச் பண்ணுறாங்க. பிள்ளைங்களுக்கோட அறிவியல் ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அறிவியல் ஆர்வம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த ஸ்டெம் லேப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. மிகவும் பின்தங்கிய ஏழை மாணவர்களுக்கு இந்த பயிற்சியானது மிகவும் சிறப்பான பயனுள்ளது. நிஜமாகவே நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூல் சார்பாக ஸ்டெம்க்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.